ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேகப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். நம்ம லாஸ் ரெக்கவரிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 15th இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன். அந்த ஒரு ட்ரேடுமே எனக்கு இன்றைக்கி லாஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டை கண்டினியூஸாக நான் வந்து லாஸ் தான் புக் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ அதுக்கு ரீசனுக்கு அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ ஏன் வந்து நம்ம லாஸை புக் பண்ணிகிட்ருக்கோன்றதையும் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ட்ரி வந்து 9:51 கிடச்சிச்சு. ஸோ 9:51 தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி எல்லா ரூல்ஸும் வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:51 இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்த பிறகு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சஸ்டெயின் ஆச்சு. சஸ்டெயின் ஆன பிறகு கரெக்டாக 10:01 பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டேன் நான். ஸோ 10:01 பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏஎம்ஐ படி பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸும் நம்மளுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பைக் ஒன்று போச்சு. இந்த ஸ்பைக்கில் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ட்ரிலாம் பக்காவாக நம்ம எல்லாமே என்ட்ரி எடுத்தோம். பட் நமக்கு வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் என்ட்ரி எடுக்கவே இல்லை. ஸோ ஓவராலாக மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம டே கேண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 1 minute டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்கள், ஒரு சேனல் தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக வந்து லாஸ்ட்டாக 12 மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனல் தான் மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சேனல் வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் எப்போ நடக்குதோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெண்டு கிடைக்கும். ஸோ அந்த ட்ரெண்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா லாஸ்ட்டாக பாருங்கள், ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நம்ம வந்து இது வரைக்கும் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன பிறகு மார்க்கெட் வந்து மேலே போகவே இல்லை. ஸோ நான் வந்து இதை வாட்ச் பண்ணி தான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமே வந்து நான் இந்த இடத்துல ஒரு காலம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். எப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து ஈவினிங் வந்து க்ளோஸ் ஆகும்போது எந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம செக் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து அந்த டைரெக்ஷன் போகவே இல்லை. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் போய் அதை வந்து ஒரு இடத்துல போய் செட்டில் ஆச்சு ஒழிய மற்றபடி இப்போ நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து உடனே மார்க்கெட் ரிவர்ஸாக மேலே போயிடுது. கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா உடனே மார்க்கெட் ரிவர்ஸாக கீழே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து வோல்டாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வோல்டாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தான் நம்மளால் ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியல. பட் பிகாஸ் ட்ரெண்டே இல்லை மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் ஒரு ட்ரெண்டே இல்லை, சும்மா சின்ன சின்ன ட்ரெண்ட் தான் வருது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளால் வந்து என்ட்ரி எடுக்க முடியாது அஸ் பர் மை ஸ்ட்ராட்டஜி படி, புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம லாஸை தான் புக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ட்ராடன் வந்து ஒரு 36% கிட்ட போய் இப்போ வந்து 47% கிட்ட நம்ம ட்ராடன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய கேபிட்டல் வந்து 50% வந்து நம்ம இப்போ வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். பட் இருந்தாலும் வந்து இவ்வளோ சீக்கிரம் நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் என்னுடைய ப்ரீவியஸ் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராடன் வந்து 120% வரைக்கும் போச்சு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 120% இருந்தேன். அதை போய் கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 122 ஒரு 0 வரைக்கும் நம்ம வந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 100% ட்ராடன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ப்ரீவியஸாக 30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணும்போது 30,000 பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ ட்ராடன் இருந்துச்சு. ஸோ அப்போயும் எனக்கு தெரியும் என்னுடைய கேபிட்டல் வந்து 50,000 வந்து லாஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஹை ரிஸ்கான ஸ்ட்ராட்டஜி, 100% வந்து ட்ராடன் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் வந்து நம்ம 100% ட்ராடன் இருக்கிற வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இடையில இருந்து லாஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வர நாட்களில் வந்து மார்க்கெட் இன்கேஸ் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் அந்த ப்ராஃபிட் என்னால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இருக்கேன். பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் தான் இருப்போம். அந்த 2 ட்ரேடில் வந்து உங்களுக்கு 10% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 20% வரைக்கும் தான் போகும். ஸோ இது மாதிரி தான் இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டுக்காக என்னுடைய கேபிட்டல் வந்து ஒரு 10 to 15% எடுத்து தான் நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டோட்டலாக அந்த மொத்த கேபிட்டல் எடுத்து நான் ட்ரேட் பண்ணல, ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஹெவி ரிஸ்க் இருக்குது. ஸோ சைக்காலஜி லெவல் ரொம்ப எஃபெக்ட் ஆகும், கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் பையிங் செட் ஆகாது. ஸோ இன்கேஸ் எனக்கு இந்த எல்லா ட்ரேடும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது எனக்கு வந்து இன்னும் அடுத்த ஒரே ஒரு ட்ரேட் போதும். 50,000 டார்கெட் வந்து நான் வச்சுருக்கேன். அதாவது 100% ஆஃப் கேபிட்டலில் அந்த 100% ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு இந்த ஃபுல் லாஸை வந்து என்னால் ரெக்கவர் பண்ண முடியும். எனக்கு தேவை எனக்கு வந்து 10 ட்ரேட் தேவையில்லை, எனக்கு தேவை ஒரே ஒரு ட்ரேட் தான். அந்த ஒரு ட்ரேட்காக தான் நான் வந்து இப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ட்ரேட் வந்து கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். அதை வந்து எப்போனா மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது தான் கிடைக்கும். இது வரைக்கும் என்ட்ரி கிடைச்சதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து எனக்கு 15 ட்ரேடிங் டேஸ் நான் பண்ணியிருக்கேன். அந்த 15 ட்ரேடிங் டேஸில் எனக்கு வந்து 3 நாள் மட்டும் தான் வந்து நான் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். மிச்சம் 7 நாள் வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். 5 நாள் வந்து நான் ட்ரேடிங் பண்ணவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 5 தடவை வந்து நான் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 5 தடவை புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஓவராலாக லாஸ் தான் புக் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்குமே, புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்கில் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா ஆகாதுன்னு யாருக்கும் தெரியாது. பட் ப்ரீவியஸாக எனக்கு வந்து எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? ஸோ என்னுடைய ரிஸ்க்கோட கேப்பபிலிட்டி வேறு, உங்களுடைய ரிஸ்க் கேப்பபிலிட்டி வேறு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டு, ட்ரேடை கரெக்டாக வாட்ச் பண்ணிருக்கணும், பர்ஃபெக்டான டைம் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். இதெல்லாம் எல்லாமே இருந்தால் மட்டும்தான்
இந்த இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த வந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு போயிடும். அதே நீங்கள் டிசிப்ளினாக இல்லை அப்படின்னா இருக்கிற ப்ராஃபிட்டும் உங்களுக்கு போயிடும். ஸோ அதான் சொல்கிறேன் நான், மார்க்கெட்டில் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணணும். அதாவது ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5253 ரூபா வந்து நம்ம லாஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து கேபிள் வந்து 10% நம்ம லாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ ஒரு ட்ரேட் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ வேறு எந்த இன்டர்வியூ நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்கவே இல்லை. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம மண்டே பார்க்கலாம். மண்டே ஏதோ ட்ரேட் கிடைக்குதானு கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பையிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி யூடியூப்பில் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பண்ணக்கூடாது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் எடுத்து பார்க்கணும். ப்ரீவியஸ் மார்க்கெட்டை ரன் பண்ணி பார்க்கணும். அதை வந்து நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்து சின்ன கேபிள் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக மார்க்கெட்லேயே உள்ள வந்து அந்த பெரிய கேபிள் வச்சு யூஸ் பண்ணி பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான், மார்க்கெட்டில் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட், ஸோ இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி வேறு எப்படிலாம் அப்டேட் பண்ணலாம், நான் என்னென்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ இந்த மாதிரி எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ.